வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பைத்தான் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்னா என்ன, டேட்டா டைப் எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ற ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ வாட் யூ மீன் பை டேட்டா, வாட் இஸ் த நீட் ஆஃப் டேட்டா டைப் இன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டைப் எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் ஜாயின் பண்ணது தான் ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஈக்குவல் டு ஒரு 45ன்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள், 60.25ன்ற ஒரு ஃப்ளோட்டிங் டேட்டா ப்ளஸ் பைத்தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் சேர்ந்து தான் ஒரு சின்ன டேட்டான்றது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஹியூமனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 45 அப்படின்றது ஒரு இன்டிஜர், 60.25ன்றது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், பைத்தான் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ஹியூமனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த டேட்டாவோட டைப்ஸை. ஸோ மிஷினால் ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது அப்படின்றனால தான் எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் ஸ்மால். பைத்தானில் எத்தனை டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ நியூமரிக் டேட்டா டைப்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஏ சீக்வன்ஸ் டேட்டா டைப், தேர்ட் ஒன் இஸ் ஏ செட் டேட்டா டைப்ஸ், fourth one is a mapping type, fifth one is a text type, sixth one is a boolean type, seventh one is a binary type. ஸோ நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூமரிக் டேட்டா டைப். நியூமரிக் டேட்டா டைப்பில் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ப்ளஸ் ஃப்ளோட்டிங் டேட்டா, இன்டிஜர் டேட்டா அப்படின்னு 3 கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர்னா நத்திங் பட் ஜஸ்ட் நார்மல் நம்பர், 45 ஆர் 50 மைனஸ் ஆர் ப்ளஸ், இந்த மாதிரி நார்மல் நம்பர் எல்லாமே இன்டிஜர் நம்பர் அப்படிம்பாங்க. அதுதான் இன்டிஜர் டேட்டா டைப். ஃப்ளோட்டிங் நம்பர் 12.5 ஆர் 0.235 இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் டாட் வச்ச எல்லா நம்பருமே ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படிம்பாங்க. இது எல்லாமே ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ நார்மல் ரவுண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து இன்டிஜர் டேட்டா டைப், டாட் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். தேர்ட் ஒரு டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். நம்ம மேத்தமெட்டிக்கலில் படிச்சிருப்போம். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணல நிறைய இடத்துல நமக்கு ரியல் ப்ளஸ் இமேஜினரி டேம் யூஸ் ஆகும். அதனால தான் அதை வந்து காம்ப்ளெக்ஸ் டேம்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ரியல் வேல்யூ ஒரு இமேஜினரி வேல்யூ கம்பைன் ஆனதான் காம்ப்ளெக்ஸ் டேம். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 + 5j, 2 + 5jனா 2ன்றது ரியல் டேமு, 5 அப்படின்றது இமேஜினரி டேமோட வேரியபிள், ஜே அப்படின்றது இமேஜினரி டேமை டினோட் பண்ணுறது. ஸோ நம்ம ஏன் இந்த இமேஜினரி அப்படின்ற ஒரு பார்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25 அப்படின்றது ரூட்டு தான் வந்து 5i. 5i அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா -25 அப்படின்றது தான். -25 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5 அப்படின்ற வேல்யூ தான் வரும். ஸோ ஐன்றது ஜஸ்ட் இமேஜினரி பார்ட்டை மட்டும் டினோட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் டேட்டா எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, ரியல் டைம் பைத்தான் அப்ளிகேஷனில் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இனிஷியலாக நியூமரிக் டேட்டா டைப்பில் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இந்த 3 மேஜர் டைப் தான் நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ கோடிங் பார்ட்டில் ஸ்பைடர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் கோடிங் பர்ஃபார்மன்ஸ்காண்டி. ஸோ பைத்தான் டேட்டா டைப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ இன்டிஜர் டேட்டா டைப்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஏ = 10 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ அப்படின்ற வேரியபிளில் ஒரு 10 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் யூ மீன் பை வேரியபிள், வேரியபிள்லாம் நத்திங் பட் ஜஸ்ட் நம்மகிட்ட வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை எதில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். வேரியபிளில் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணால் தான் சப்போஸ் வந்து நான் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறேன், a + b, a + b அப்படின்ற நான் 2 வேரியபிள் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ஒவ்வொரு வேரியபிள்குள்ளேயும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ வேல்யூஸை நம்ம கோடிங்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா a = 10 அப்படின்னா 10 அப்படின்ற ஒரு இன்டிஜர் வேல்யூஸை a அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டா டைப்ஸை இந்த a அப்படின்ற வேரியபிள் எந்த டைப் ஆஃப் டேட்டா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா,
காம்ப்ளெக்ஸா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற டிஃபால்ட் கீவேர்ட் டைப். ஸோ டைப் ஆஃப் ஏ அப்படின்னு என்டர் அடித்தோம். டைப் ஆஃப் ஏ அப்படின்னு அடித்தோம் அப்படின்னா நம்ம ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர் இன்ட் ஐஎன்டி இன்ட் அப்படின்றது நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, the வேரியபிள் டேட்டா டைப் இஸ் டி டைப் அண்ட் டி டைப் நேம். ஓகே, ஸோ இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக இந்த டைப் ஆஃப் ஏவோட ரிசல்ட்டை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம டைப் ஆஃப் ஏவோட ரிசல்ட்டை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா இந்த இன்டிஜர் அப்படின்ற கிளாஸ் லேபிள், இந்த இன்டிஜர் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸ் லேபிள் அப்படின்ட்டு எனக்கு என்ன ஆகும்னா அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஓகேவா, எனக்கு கிளாஸ் ஆஃப் இட் அப்படின்னு வரக்கூடாது, ஜஸ்ட்டு என்ன டேட்டா டைப் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வேல்யூ மட்டும் செப்பரேட்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டா டைப் ஆஃப் ஏ டாட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா டைப்பில் எந்த டைப் ஆஃப் டேட்டா, சப்போஸ் இது இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். சப்போஸ் இன்டிஜராக இருந்துச்சுன்னா அந்த ஐஎன்டி அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா செப்பரேட்டாக அந்த நேம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த டி டைப் ஆஃப் நேம் அப்படின்ற வேரியபிளில் மூவ் ஆயிரும். ஓகேவா, ஸோ நார்மலாக நம்ம டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டைப் ஆஃப் ஏல என்ன இருக்குன்னா கிளாஸ் அண்ட் இன்ட். ஸோ அந்த கிளாஸ்ன்ற ஒரு வேரியபிள் ஒரு கிளாஸ்ன்ற ஒரு டேட்டாவும் சேர்ந்து தான் வரும். ஸோ எனக்கு வந்து கிளாஸ்ன்ற ஒரு டேட்டா வேண்டாம், ஜஸ்ட்டு அந்த இன்ட் ஐஎன்டி இன்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அண்டர்ஸ்கோர் நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இன்டிஜர் டேட்டா மட்டும் எக்ஸாக்டாக நமக்கு செப்பரேட்டாக இன்னொரு வேரியபிளுக்கு வந்துடும். ஸோ அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் நார்மல் இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்னா ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10.5 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10.5 அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் வேரியபிள், பாயிண்டிங் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம செக் பண்ணுறோம் இது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்ட்டு. டேபிள் டேட்டா டைப் இஸ் கிளாஸ் ஆஃப் ஃப்ளோட்னு வந்திருக்கு. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளோட் அப்படின்ற ஒரு நேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இன்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா 10 + 10 = 20. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 10 அப்படின்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ அகைன் 10 அப்படின்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ ஜஸ்ட் ஆட் பண்ணி சீன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் அதோட டேட்டா டைப்பை செக் பண்ணுறேன். ஸோ இன்டிஜரும் ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டும் இன்டிஜரில் தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ நான் இப்போ சி அப்படின்ற ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்டிஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் தான் கிடச்சிருக்கு. சப்போஸ் நான் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறேன், ரைட் சைடு ஒரு ஃப்ளோட்டிங் டேட்டாவும் லெஃப்ட் சைடு வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா 10 + 12.5 அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஆப்ரேஷன் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சி வந்து ஃப்ளோட்டிங் டைப். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இன்டிஜர் நம்பர் கூடயும் ஒரு ஃப்ளோட்டிங் நம்பரை ஆட் பண்ணாலும் மல்டிபிள் ஆனாலும் அந்த ரிசல்டன்ட் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டிங்கை கன்வெர்ட் ஆகும். இதுதான் சின்ன கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா டைப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வந்து பைத்தான் கோடிங்கில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் லைக் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 + 2j. 10 அப்படின்றது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் டேட்டா, 2 அப்படின்றது இமேஜினரி பார்ட்டோட டேட்டா. ஓகே, தட்ஸ் இட். ஸோ சேம் லைக் தட் ஹவு டு வி ஆர் செக்கிங் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா மீன்ஸ் டைப் ஆஃப் ஏ மீன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஏயோட டைப்பை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஃபார்மெட்டில் நமக்கு அவுட்புட்டை கெட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக் பைத்தான் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப், ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஸோ